பாகம் 31. சிறிது பொழுதில் மரகதத்திடமிருந்து அழைப்பு வந்துவிட்டது. கதவை பலமாக தட்டினாள் பகவதி. மெல்ல திறந்த சாம்பவியை குரோதமாக பார்த்தாள். உன் மாமியார் உன்னை கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வா. அதட்டி விட்டு வேகமாக முன்னால் நடந்தாள். வழக்கம் போல் அறைக்குள் மரகதத்தின் படுக்கை அருகே பகவதியும் அவளது மகளும் ஆளுக்கொரு நாற்காலியில் அமுத்தலாக உட்கார்ந்து கொண்டிருந்தனர். சாம்பவி எழுதுவதற்கு காகித கட்டொன்றும் பேனாவும் மேஜை மேல் வைக்கப்பட்டிருந்தன. முதல்ல நான் சொல்றபடி கடுதாசியை எழுதி முடி, உத்தரவிட்டார் மாமியார். அவளை உக்கிரமாக பார்த்தாள். மேஜை அருகே போய் நின்று சாம்பவி தனது மரண ஓலையை தானே எழுதப் போவது போல பயத்தில் மெய்விருத்தி போனாள். நனைந்து போன உள்ளங்கையை புடவை தலைப்பில் துடைத்து கொண்டு தயங்கினாள். இப்பவே எழுதணுமா? இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்களே அத்தை. மெல்லிய குரலில் அவள் சொல்லி முடித்ததும் மரகதம் ஏளனமாக இறைத்து சிரித்தாள். பரம ரகசியம். இவங்க முன்னாடி எழுதுனா மானம் போயிடும்னு கவலையா இருக்கா? ஒரு வகையில் இவங்க இங்கே இருக்கிறது நல்லது. உன்னை நான் கொடுமைப்படுத்தி எழுத வச்சேன்னு நீ பின்னாடி என் மேலே கதை கட்ட மாட்டியே, அதுக்காக தான். இவங்க இங்கேயே இருக்கட்டும், இவங்க சாட்சியாக இருக்கட்டும். ஆரம்பி என்று உருமினாள். மேஜை கருகே குனிந்தபடி நின்று கொண்டு எழுத பேனாவுடன் ஆயத்தமானாள் சாம்பவி. கூரை முக்கட்டை பார்த்தபடி உரத்த குரலில் அவள் எழுத வேண்டியதை சொல்லத் தொடங்கினாள் மரகதம். அன்புள்ள அத்தானுக்கு வணக்கம். இந்த கடிதத்தை நான் சுயநினைவுடன் மனப்பூர்வமான சிந்தனையுடன் தான் எழுதுகிறேன். திருமணம் செய்து கொண்ட நாளிலிருந்து எந்த விதமான சுகமும் இன்றி நோயாளியாக படுத்து கிடக்கும் உங்களது தாய்க்கு பணிவிடை செய்து கொண்டு வீட்டின் உயர்மட்ட வேலைக்காரியாக இல்லை ஒரு கொத்தடிமையாக வாழ்ந்து நான் அலுத்து விட்டேன். எழுதி முடிப்பதற்குள் சாம்பவியின் கை நடுங்கியது. அத்தை, சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு பணிவிடை செய்ய நான் ஒருபொழுதும் சலிச்சுக்கல. இப்படி எழுத சொல்கிறீங்களே, நியாயமாயுது என்று தழுதழுத்தாள். பெரிய அரிச்சந்திரன் மகள் பொய் பேசினால் புழுத்து போய்விடுவாள். சி, வாயமூடு. குறுக்க பேசாம நான் சொன்னதை மேலே எழுது. மரகதம் சீறினாள். உங்கள் தாய் எழுந்து நடமாட இன்னும் எத்தனை காலம் ஆகுமோ தெரியாது. அதுவரை போலியாக உங்கள் மனைவி இந்த வீட்டின் எஜமானி என்கின்ற தகுதியில் வளைய வந்து கொண்டு உப்பு சப்புற்ற ஒரு வாழ்ந்து கொண்டிருக்க எனக்கு பிடிக்கவில்லை. அத்தை, காலம் முழுசும் இப்படி இருக்க சொன்னாலும் தயார். நான் ஒரு நாளும் உங்களை பாரமா நினைக்க மாட்டத்த. கண்களில் நீர் பெருக பரிதாபமாக தன்னை பார்த்த மருமகளை கனல் விழியால் வெறித்தாள் மரகதம். இடையே இன்னொரு வாட்டி பேசின நான் பொல்லாதவளா இருப்பேன். நீ காலம் முழுசுடும் இருக்க தயார். ஆனால் உன்னை இனி ஒரு நாள் கூட இங்கே வச்சுக்க நான் தயாரில்லை. அந்த ஜோசியர் என்ன சொன்னார் தெரியுமா? பொங்கி வந்த அழுகையை அடக்கி கீழ் உதட்டை கடித்து கொண்டு வஞ்சக புன்னகையுடன் தன்னையே பார்த்து கொண்டிருந்த பகவதியின் பார்வையை கண்டு கூசி தரையை பார்த்தாள் சாம்பவி. இந்த பெண்ணுடையது சுத்த தரித்திர ஜாதகம். அதுவும் இப்போ சனி திசை வேற கடுமையாக இருக்கு. இவளுடைய மாமியாருக்கு ஆகவே ஆகாது. இவளை ஒரு நாளை கூட இந்த வீட்டில் தங்க வச்சிருக்கிறது சரியில்லை. உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னார். என் ஜாதகமா? முடிக்காது மென்று விழுங்கினாள் சாம்பவி. எப்படி எனக்கு கிடைச்சதுன்னு பார்க்குறியா? கல்யாணத்துக்கு முந்தி உன் பெரியம்மா கிட்ட கேட்டேன். நீ பிறந்த தேதி, நாழி, நட்சத்திரம் எல்லாம் சொன்னாங்க. அதை வச்சு தான் இதை குறித்து வச்சுருந்தேன். இந்த ஜோசியர்கிட்ட அதை கொடுத்து ஒரு ஜாதகம் எழுத சொன்னேன். தான் எழுதி முடித்த ஜாதகத்தை நல்லா பார்த்த பிறகு தான் ஜோசியர் எனக்கு எச்சரிக்கை கொடுத்தார். இதையெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா அத்தை? சாம்பவிக்கு அழுகை தொண்டையை அடைத்தது. இந்த பெண் காலடி எடுத்து வச்ச வீடு உருப்படாதுன்னு ஜோசியர் திட்டவட்டமாக சொல்லிட்டார். நீ காலடி எடுத்து வச்ச நாளே நான் கால் கை செத்து படுக்கையில் விழுந்துட்டேன். இதைவிட இந்த வீட்டுக்கு இன்னும் என்ன தீங்கு வரணும்? என்
பிள்ளை ஆசைப்பட்டு கல்யாணம் செய்து கொண்ட பெண்ணாச்சே, நான் என்ன பண்ண முடியும் என்று கேட்டேன். அதற்கு ஜோசியர் என்ன சொன்னார் தெரியுமா? பொன் கத்தினா கழுத்தை அறுத்துக்க முடியுமா? முதல்ல உங்கள் மருமகளை இங்கேருந்து பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு நான் தினசரி நம்ம சிவன் கோவிலில் நாளையிலேருந்து விசேஷ அர்ச்சனை ஒன்று செய்ய ஆரம்பிக்கணும். இந்த வீட்டில் இப்போது மிருத்யு பயம் இருக்குது அப்படின்னாரு. அதாவது வாசல் படி மேலே யமன் வந்து உன்னுருவில் உட்கார்ந்துருக்கான். அதனால் நாளையன்றே முதல் வேலையாக நீ ஊருக்கு கிளம்பியாகணும். மாட்டேன்னு மறுத்தியோ, நான் வேறு வழியில் உன்னை அனுப்பி வைக்க முடியும். உன் பேரில் அபவாதம் சொல்லி உன்னை பார்த்திபன் வெறுத்து காரி உமிழும்படி செய்ய என்னால் முடியும். அதனால் மரியாதையாக கிளம்பி போயிடு. அத்தை, நீங்கள் சொல்கிறபடி செய்ய நான் தயார். இந்த கடுதாசி தேவையில்லை. இன்னும் சில நாட்களில் அவர் ஊரிலிருந்து வந்து விடுவார். உங்களை தனியே இந்த நிலைமையில் விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? அவர் வந்ததும் நேரடியே அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் என் பிறந்த வீட்டிற்கு போயிடுறேன். சொல்லி முடிப்பதற்குள் கண்ணீர் கன்னத்தில் ஓட விசும்பினாள். வந்ததும் அவனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஏமாத்தலான்னு நினைக்கிறியா? அதுதான் முடியாது. என்னை கவனிச்சிக்க இவங்க 2 பேரும் இருக்காங்க. நீ கவலைப்பட வேண்டாம். இந்த கடுதாசியை முடித்து என்கிட்ட கொடுத்துட்டு ஊருக்கு கிளம்புற வழியை பாரு. அழுதது போதும். மேலே நான் சொல்கிறபடி எழுதி முடி அதட்டினாள் மரகதம். நீங்கள் வந்தால் ஒரு சமயம் மறுப்பு தெரிவிப்பீர்கள் என்ற காரணத்தினால் நான் இன்றே என் பிறந்த வீட்டிற்கு புறப்பட்டு போகிறேன். அங்கே வந்து நீங்கள் என் தந்தையிடம் பேசி சமாதானம் செய்து ஊருக்கு திரும்ப அழைத்து வரலாம் என்று தவறாக திட்டம் போட வேண்டாம். விவாகரத்து பற்றி சட்டத்தின் பல கோணங்களை நான் அறிவேன். மனம் ஒத்து போகாத தம்பதிகள் ஒருவரைக்கொருவர் பாராது 1 வருஷ காலம் பிரிந்துவிட்டு பின்னர் இருவரும் மனப்போப்பின் எந்த விதமான சிக்கல்களுமின்றி விவாகரத்து பெறலாம். சட்டத்தின் இந்த சலுகை மூலம் நான் உங்களிடம் இருந்து விடுதலை பெற விரும்புகிறேன். இங்ஙனம் சாம்பவி கடிதத்தை எழுதி முடித்ததும் துக்கம் தாளாது இருதயம் வெடித்துவிடும் போன்ற வேதனையில் அவள் விம்மி அழுதாள். போதும் உன் ஒப்பாரி, நிறுத்து. கடிதத்தை இப்படி கொடு. இன்றைக்கி ராத்திரி மட்டும் நீ இங்கே தங்க அனுமதிக்கிறேன். நாளைக்கு எழுந்ததும் நேரே உன் பெரியம்மா வீட்டுக்கு போய் புலம்பி புகார் செய்து அவங்களையெல்லாம் சிபாரிசுக்கு கொண்டு வரலான்னு கனவு காணாத. நாளை காலை வீட்டு வேலையை முடித்துவிட்டு பொழுது சாயத்துக்குள்ளே உன் பொன்னியும் அவன் புருஷனும் உன்னோட துணைக்கு வருவாங்க. திருச்சி போய் ராத்திரி ரயில் பிடிச்சி நீ ஊருக்கு போய் சேரு. உன்னை அவங்க 2 பேரும் பத்திரமா இருந்து வண்டியில் ஏற்றி விட்டு தான் திரும்ப வருவாங்க. தனியாக நான் எப்படி போவேன் அப்படின்னு தழுக்கு பண்ணாத. இந்த ஊருக்கு நீ வரும்பொழுது கூட துணைக்கு யார் வந்தாங்க? அப்போது இருந்த துணிச்சல் இப்போ இன்னும் அதிகமாக இருக்கும்ல. அதனால் உன்னால் ரயிலில் தனியாக பயணப்பட முடியும். உன் பெட்டி துணிமணிகளை இப்போவே எடுத்து வச்சுக்கோ. உன் இடுப்பில் குலுங்குற அந்த கொத்து சாவியை கழட்டி மாயா கையில் கொடு. அவள் உன்னை விட அதிக படித்தவ, சாமர்த்தியக்காரி. அவளால் இந்த வீட்டை எனக்காக ரொம்ப நல்லா நிர்வகிக்க தெரியும். என்னை பற்றி, என்னோட பத்திய சாப்பாட்டை பற்றி நீ கவலைப்படாத. அதெல்லாம் பகவதி என்னை பத்திரமா கவனிச்சுக்குவா. மூச்சு விடாது மரகதம் பேசினாள். நீ சொல்லணுமா மரகதம்? உன் பிள்ளை அருகிலே இல்லாத சமயம் இது. படுத்த படுக்கையாக கிடக்கிற உன்னை நான் அனாதையாக விட்டுடுவேனா? விடு கவலைய. இடை புகுந்து பேசிய பகவதி ஏளனமாக சாம்பவியை பார்த்தாள். இடுப்பிலே தொங்கிய கொத்து சாவியை மெல்ல உருவி எடுத்து மேஜை மேல் வைத்தாள் சாம்பவி. கழுகு தன் இறை மீது பாய்வது போல மாயா எழுந்து வந்து வேகமாக அதை எடுத்து தன் இடையில் சொருகிக் கொண்டு இடுப்பை தடவிக்கொண்டு நிமிர்ந்து பெருமையுடன் சாம்பவியை பார்த்தாள். மனம் நோக பேசுவது போதாது என்றும் அவர்கள் முன்னிலையில் இந்த கடிதத்தை எழுதச் சொல்லி அவமானப்படுத்தி வீட்டு பொறுப்பை அவர்கள் வசம் ஒப்படைத்து அவளை ஒரு தூசி போல மாமியார் ஒதுக்கிவிட்டதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நெஞ்சை பிளந்து விடும் போல வந்த அழுகையை அடக்கி கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். பட்டென்று ஓசையுடன் பகவதி கதவை உள்ளே தாளிட்டு கொண்டதைக் கண்டு அவள் திடுக்கிட்டு போனாள். அத்தனை நாட்களும் அவள் தன் மாமியாரின் அறையில் தரையில் அவளுக்கு துணையாக படுத்திருப்பது வழக்கம். அந்த தகுதி கூட அவளுக்கு கிடைக்காது என்பது சுட்டிக்காட்டுவது போல் இருந்தது பகவதியின் செய்கை. வேறு வழியின்றி முன்னரை தரை மீது பாயை விரித்து கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு படுத்தாள். இதுதான் அவள் கடைசியாக இங்கு கழிக்கப் போகும் இரவு என்று எண்ணிய பொழுது அவளுக்கு கட்டுக்கொள்ள முடியவில்லை. அந்த அழுகை வந்தது. ஆரம்பத்திலிருந்து மரகத அம்மாளுக்கு தன் மருமகளை பிடிக்கவில்லை. மகனுக்காக பொறுத்து கொண்டிருந்தாள்.
அவன் அருகில் இல்லாத சமயம் அவள் பழி தீர்த்து கொள்கிறாள். ஆமாம், வீட்டிற்கு வந்துள்ள அந்த இருவரையும் நம்பி சாவி கொத்தை கொடுத்தது சரியா? சாவி கொத்தை உபயோகித்து அவர்கள் வீட்டின் சில அறைகளை திறந்து விஷமம் செய்ய முடியும். விலை உயர்ந்த பொருட்களும் நகைகளும் வங்கி லாக்கரில் உள்ளன. அதன் சாவி பார்த்திபனிடமே இருக்கிறது. ஆனால் வீட்டையும் அதிலுள்ள பொருட்களையும் விட மரகதத்தின் உயிர் மிகவும் உயர்ந்ததாயிற்றே. படுத்து கிடக்கும் நோயாளியை பேராசையின் உருவான அவர்களிடம் பாதுகாப்பில் விட்டு அவள் வெளியேறுவது சரியா? சாம்பவி சென்னைக்கு போய் சேரும் முன் இருவரும் சூழ்ச்சி செய்து மரகதத்தின் உணவில் ஏதாவது மருந்து கொடுத்து அவர்களுக்கு ஆபத்து உண்டாக்கிவிட்டால் இதை எப்படி தவிர்ப்பது? ஊருக்கு போவதாக போக்கு காட்டிவிட்டு திரும்ப வீட்டிற்கு வந்துவிட்டால் கூடவே போலீசார்களைப் போல பொன்னியும் அவளது கணவனும் அனுப்பி வண்டி ஏற்றிவிட சொல்லப் போகிறார்களே. பொன்னி மரகதம்மாளின் வலது கையாச்சே. வேறு எந்த மார்க்கத்தில் அவள் மாமியாருக்கு வரப்போகும் அந்த ஆபத்தை தவிர்ப்பாள்? அந்த கடிதத்தை தன் பூரண இஷ்டத்துடன் எழுதவில்லை, வற்புறுத்தப்பட்டுத்தான் எழுதினாள் என்பது பார்த்திபனுக்கு எப்படி தெரியப்படுத்துவாள்? எப்படி, ஐயோ எப்படி என்று நினைத்து கண்ணீர் கலங்கி அழுதாள். திடீரென்று அந்த எண்ணம் மூளையில் பளிச்சிட அவள் எழுந்து உட்கார்ந்தாள். நேரம் நடு இரவை தாண்டி விட்டிருந்தது. மரகதத்தின் அறைக்குள்ளே அடைத்து கொண்ட தாயும் மகளும் ஒரு சுவர் ஓரமாக சாம்பவி மடித்து வைத்திருந்த அந்த ஜமுக்காலத்தை விரித்து போட்டுக்கொண்டு உறங்கிவிட்டனர். விடிவிளக்கின் மெல்லிய ஒளியில் ஓசைப்படாது நடந்து வந்து மாமியாரின் அறை முன்னே நின்றாள் சாம்பவி. உள்ளே மயானத்தின் அமைதி நிலவி இருந்தது. மூவரும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர் என்ற துணிவில் அவள் சப்தமிடாது நடந்து தன் அறை கதவை மெல்ல திறந்தாள். கதவை உள்ளே தாளிட்டு கொண்டு அலமாரி தட்டிலிருந்து பேனாவையும் காகிதத்தையும் எடுத்து அவசரமாக தன் கணவனுக்கு கடிதம் எழுதினாள். அன்புள்ள அத்தான், உங்களிடம் அத்தை கொடுக்கும் கடிதம் நான் சுயமாக எழுதியதல்ல, வற்புறுத்தலில் எழுதியது. நான் அத்தை அவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் தான் நீங்கள் வெளியூருக்கு போனீர்கள். அது சமயம் என் கடமையை புறக்கணித்துவிட்டு நான் வீட்டை விட்டு வெளியேறுவேன் என்று உங்களால் நம்ப முடியுதா? வீட்டிற்கு விருந்தாளியாக வந்துள்ள பகவதி அம்மாள் அத்தையை தம் கை பொம்மையாக ஆட்டி வைக்கிறாங்க. ஜோசியம், மந்திரம் முதலவைகள் மீது அத்தையின் கவனத்தை திருப்பி நீங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பலவித குழப்பங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது சூழ்ச்சியால் அத்தையின் உடல்நிலை கெட்டுவிடுமோ என்ற அச்சத்துடன் நான் கிளம்பி போகிறேன். அதற்கு மேல் எழுத நேரமில்லை. வீட்டிற்கு வந்ததும் நீங்கள் முதல் வேளையா இந்த விருந்தாளிகளை வெளியே அனுப்ப வேண்டும். அன்புள்ள சாம்பவி. வேகமாக எழுதிய கடிதத்தை நன்றாக மடித்து அதன் மீது அவசரமாக இந்த கடிதத்தை உடனடியாக திரு பார்த்திபனும் சேர்க்கவும் சாம்பவி என்று சிவப்பு பேனாவில் எழுதி முடித்துவிட்டு கடிதத்தை இடுப்பில் செருகிக் கொண்டாள். அடுத்த அறையில் யாரோ இருமும் சத்தம் கேட்டது. விளக்கை சட்டென்று அணைத்துவிட்டு கதவை மெல்ல மூடிவிட்டு விரைவாக நடந்து வந்து முன்னறையில் கிடந்த பாயின் மீது படுத்துக்கொண்டாள். அவள் நினைத்தது சரியாகவே இருந்தது. சாம்பவி என்ன செய்கிறாள் என்று வேவு பார்க்க கிளம்பியவள் போல எழுந்து வெளியே வந்த பகவதி முன்னறை பக்கம் வந்து எட்டி பார்த்தாள். போர்வைக்குள் முடங்கிக் கொண்டிருந்த சாம்பவியை பார்த்து உள்ளூர திருப்தி அடைந்தாள். ஆனாலும் அவளுக்கு சந்தேகத்தை தீர்த்து கொள்ள சாம்பவி சாம்பவி என்று இருமுறை கூப்பிட்டு பார்த்தாள். மூச்சை பிடித்து கொண்டு அசையாது சாம்பவி கிடந்தாள். சனியன் படுத்தால் எருமை மாடு போல என்ன தூக்கம்! முணுமுணுத்தபடி குளிர்சாதன பெட்டியை திறந்து பெட்டியிலிருந்து நிறைத்து வைத்திருந்த குளிர் நீரை எடுத்து ஒரே மூச்சாக குடித்துவிட்டு மறுபடி அறைக்கு சென்று தாளிட்டு கொண்டாள். மறுநாள் காலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு மாற்றுடை அணிந்து கொண்டு தன் சாமான்களை சேகரித்த பெட்டிக்குள் அடுக்கி தயாராக்கி கொண்டிருந்தாள் சாம்பவி. அந்த கடிதத்தை பத்திரமாக இடையில் செருகிக் கொள்ள மறக்கவில்லை. காஃபி பலகாரத்தை முடித்துக்கொண்டு தாயும் மகளும் முன்னறையில் வந்து உட்கார்ந்த பொழுது டாக்டர் வைத்தியலிங்கம் கேட்டை திறந்து கொண்டு வந்தார். அவரை கண்டதும் வெதறி போனாள் பகவதி. தன் சொந்த மகளைப் போல சாம்பவி மீது வைத்தியருக்கு ஒரு அலாதி பரிவு. கண்கள் இடுகி முகம் உப்பி சோர்ந்து காணப்படும் சாம்பவியை அவர் கட்டாயம் விசாரிப்பார். என்ன ஆச்சு? அழுதியா?
அழுதியாமா? எதுக்கு? என்ன நடந்தது என்று மனிதன் விசாரிக்க தொடங்கிவிட்டால் டாக்டர் தன் பக்கம் சாட்சியாக இருப்பார் என்ற துணிச்சலில் சாம்பவி நடந்ததை சொல்லிவிட்டால் அவள் மிகவும் பாடுபட்டு தீட்டிய அத்தனை திட்டங்களும் வீணாகிவிடுமே. வாங்கோ டாக்டர், நேத்து வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். போலியான புன்னகையுடன் முந்திக் கொண்டாள் பகவதி. இன்னைக்குத்தான் நான் வரவேண்டிய நாள். சாம்பவிக்கு தெரியுமே. அம்மா சாம்பவி, உரத்த குரல் கொடுத்தபடி அவர் உள்ளே நுழைந்தார். சாம்பவிக்கு நேற்று பூரா ஒரே தலைவலி. அதனால் நான் தான் மரகதத்தை ராப்பூரா கவனிச்சுக்கிட்டேன். அப்படியா? வேலைக்காரியிடம் சொல்லிவிட்டு அனுப்பியிருந்தா நான் வந்து பார்த்து மருந்து கொடுத்துருப்பேனே என்றார் டாக்டர். அவள் புருஷனே மருந்து கடை வச்சிருக்கானே. தலைவலி காய்ச்சல் எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட மாத்திரைகள் அலமாரி நிறைய இருக்கே. அதுகளை சாப்பிட்டும் வலி குறையாமல் ரொம்ப கஷ்டப்பட்டா. பேசாமல் இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டோம். அடுப்புக்கிட்ட நின்னா தலைவலி அதிகமாகுமேன்னு. சாம்பவிமா என்று கூறிக்கொண்டு அவர் சமையலறை பக்கம் சென்றதும் சாம்பவி வெளியே வந்தாள். கண்கள் இடுங்கி வெளேர் என்று ஊதி விட்டிருந்த அவளது முகத்தை வியப்புடன் பார்த்தார் வைத்தியலிங்கம். எங்கே இந்த தங்கவேலுவையும் அந்த பொடிப்பயலையும் காணோம்? வீடு ஏன் இப்படி வெறிச்சோடி கிடக்கு என்றார் டாக்டர். சாம்பவி வாயை திறக்கும் முன் பகவதி முந்திக் கொண்டாள். அந்த தங்கவேலு செய்த அநியாயத்தை என்ன சொல்லுவேன் போங்க. திருச்சியில் யாரோ பெரிய மனுஷன் அவங்க வீட்டில் அதிக சம்பளம் தராங்களாம். அதனால் அந்த பொடிப்பையலை கூட்டிகிட்டு புறப்பட்டு போயிட்டான். அவன் போனால் இங்கே வேலை என்ன நடக்காதா என்ன? சாம்பவிக்கு சமையலே நான் கை கொஞ்சம் கொடுக்குறேன். மரகதத்துக்கு பணிவிடை செய்ய என் மக கூட உதவுறா. படபடவென்று பொய்யை பொறித்து கொட்டினாள். மரகதத்தை கவனிக்க உள்ளே சென்ற வைத்தியரின் பின்னால் வழக்கம் போல சாம்பவி செல்வதைக் கண்டு பரபரப்புடன் பகவதி பின்பற்றினாள். பரிசோதனையை முடித்து கொண்டதும் தொடர்ந்து கொடுக்க வேண்டிய மருந்துகளை விவகாரத்தை சாம்பவியிடம் கூறிவிட்டு அவர் திரும்பியதும் டக்கென்று அவரது மருத்துவ பெட்டியை பகவதி தூக்கி கொண்டாள். இருங்க டாக்டர், காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம் என்று புன்முறுவலுடன் உபசரித்தபடி பெட்டியை சாப்பாட்டு அறை மேஜை மீது வைத்தாள். சாம்பவி டாக்டருக்கு சூடா கொஞ்சம் சர்க்கரை போட்டு காஃபி கொண்டு வந்து வை. தான் துவாலை சோப்பும் எடுத்து வந்து கொடுத்து உதவுகிறேன் என்று முந்திக் கொண்டாள். வைத்தியலிங்கமும் சாம்பவியும் ஒரு கணம் மேலும் தனியே நின்று பேச அனுமதிக்க கூடாது என்பது அவளது தந்திரம். சாம்பவியும் ஒரு திட்டத்துடன் தான் அந்த கடிதத்தை எழுதி இடுப்பில் தயாராக செருகி வைத்து கொண்டிருந்தாள். அன்று கட்டாயம் டாக்டர் தன் மாமியாரை பார்க்க வருவார் என்று அவளுக்கு தெரியும். எப்படியாவது இந்த கடிதத்தை அவரிடம் சேர்த்துவிட வேண்டும் என்ற பரபரப்பு அவளுக்கு. தன்னை குறிப்பாக கண்காணித்து கொண்டிருந்த பகவதியின் முன் எப்படி இந்த டாக்டரிடம் பேசுவது, அதை எப்படி கொடுப்பது, மிகவும் குழம்பிக் கொண்டிருந்தாள். சாப்பாட்டு அறை மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த மருந்து பெட்டியை பார்த்ததும் சட்டென்று ஒரு எண்ணம் மின்னல் அடித்தது. சுற்றுமுற்றும் பார்த்தாள். வேலைக்காரி பொன்னி மரகதத்தின் அறையை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தாள். வழக்கம் போல காந்தாயி பின்பக்கம் சாமான்களை கழுவி கொண்டிருந்தாள். மாயா முன்னறையில் காலை பத்திரிகை ஒன்றில் மூழ்கிவிட்டிருந்தாள். நடையில் இருந்த பீங்கானில் டாக்டர் கை கழுவும் ஓசை கேட்டது. துவாலை இதோ டாக்டர் என்று பகவதி கூறியதும் காதில் விழுந்தது. சட்டென்று சாப்பாட்டு அறை மேஜையை அணுகி டாக்டரின் மருந்து பெட்டியை மெல்ல திறந்தாள் சாம்பவி. தன் இடையில் சிறுகி கொண்டிருந்த கடிதத்தை உள்ளே போட்டு முன்போல் பெட்டியை மூடி பட்டன்களை நன்றாக அமுக்கி பூட்டி விட்டாள். அதற்குள் அவள் நெஞ்சு வெடித்துவிடும் போல பயத்தில் அடித்து கொண்டது. உள்ளே சென்று வேகமாக அவருக்காக காஃபி கலந்து டம்ளரில் நிறைத்து கொண்டு வந்து மேஜை மேல் வைத்தாள். மரகதம்மா இப்போ நல்லா குணமடைஞ்சிக்கிட்டு வராங்க. இன்னும் சில நாட்களில் எழுந்து கூட பூராவும் நடமாட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் உன்னுடைய அயராத பணிவிடைதான் காரணம். நான் எத்தனையோ இடங்களுக்கு போய் வரேன். பயிற்சி பெற்ற நர்ஸுகள் உன்னாட்டம் ரொம்ப அனுசரித்து பணிவிடை செய்கிறத பார்த்ததில்லை. நர்ஸுகள் கடமைக்கு செய்கிறாங்க. நம்ம சாம்பவி மாமியார்னு பக்தியோட பணிவிடை செய்கிறா. இரண்டுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கே டாக்டர். தன் வெறுப்பை அடக்கி கொண்டு சிரித்தாள் பகவதி. உன் மாமியார் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.
உனக்கு ஆனாலும் ரொம்ப பொறுமை அம்மா என்று புகழ்ந்தபடி காஃபியை எடுத்து பருகிவிட்டார் டாக்டர். காஃபி A1 எனக்கு பிடிச்சாப்புல நல்ல சூடாக வாய்க்கு ருசியாக போட்டு கொண்டு வந்திருக்க. சமையலிலும் வீட்டை கவனிச்சுக்கிறதுலும் நீ ரொம்ப கெட்டிக்காரி. பகவதி தாடை இறுக பற்களை கடித்து கொண்டாள். வந்தோம், காரியத்தை கவனிச்சோம், கிழவன் புறப்பட்டான்னு வெளியே போக மாட்டானே. சாம்பவிக்கு புகழ் மாலை போட்டு கொண்டு இருக்கானே. எத்தனை நாழி கண் சிமிட்டாது நான் இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறது. உள்ளூர கோபத்தில் அழுத்து கொண்டாள். மறுபடி நான் அடுத்த வெள்ளிக்கிழமை உன் மாமியாரை பார்க்க வந்தால் போதும். இடையே ஏதாவது அவசரம்னா ஆள்கிட்ட சொல்லி அனுப்புங்க. ஓடி வந்து உதவி செய்கிற, கவலை வேண்டாம் என்று கூறிவிட்டு பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே போக திரும்பினார். மறுபடி உள்ளே வந்தார். ஆமாம், பார்த்திபன் எப்போ ஊர்லேருந்து வராருன்னு தெரியுமாம்மா? கடுதாசி ஏதாவது போட்டாரா? கண் இமைகள் கணக்க சாம்பவி தரையை பார்த்தாள். புரியுது, வேலை அழுத்தத்தில் அவருக்கு கடிதம் போடக்கூட நேரம் இல்லை. எனக்கு அதை பற்றி வருத்தமாக உனக்கும் அதை பற்றி வருத்தமாக இருக்குது. வேலை சம்பந்தமாக போன உன் கணவர் வெளியூரில் உட்கார்ந்துடுவார். உன்னையும் அம்மாவையும் பற்றி நாள் முழுவதும் நினச்சிட்டு இருப்பார். நான் சொல்கிறது பலிக்குதா இல்லையா பாரு. இன்னும் 2 நாளில் ஊர்லேருந்து வந்துடுவார். மேலும் அவர் கவலைப்படுறாப்புல நிலைமை ஒன்றும் அவ்வளோ மோசமாக இல்லையே. சிரித்தபடி டாக்டர் திரும்பி வெளியே நடந்தார். அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள் பகவதி. சாம்பவிக்கும் மனம் நிம்மதியாக இருந்தது. வீட்டிற்கு போனதும் டாக்டர் பெட்டியை திறந்து ஏதாவது ஒரு மருந்து எடுக்கும் பொழுது அவளது கடிதத்தை பார்ப்பார். திடுக்கிட்டு போவார். உடனே வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க அங்கே வந்தாலும் வருவார். அப்படி அன்று கவனிக்க நேரம் இல்லாமல் பெட்டியை பார்க்காது விட்டாலும் கூட அடுத்த நாளோ மறுநாளோ பார்ப்பார். பார்த்திபன் வீட்டுக்கு வந்ததும் மாமியார் கொடுக்க போகும் கடிதத்தை படித்து கோபம் கொள்ளும் முன் ஒரு சமயம் டாக்டர் முந்திக்கொண்டு அவளது கடிதத்தை கொடுத்து விடலாம். அப்படியே கொடுத்து விட்டால் கலங்கிய கண்களிலிருந்து கன்னத்தில் உருண்ட கண்ணீர் துளிகளை விரலால் சட்டென்று தட்டிவிட்டு துணிவுடன் உள்ளே சென்றாள் சாம்பவி. வாவ், இவ்வளோ சூப்பராக இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ இந்த கதையில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த கதையோட அடுத்த பார்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.